சாயமலை சீமையை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, இன்று இங்கே 2 நூல்களின் வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 2ஐ எழுதியவர்கள் அண்ணன் தம்பியர் இருவர். சாயமலை சீமை பற்றி ஒரு குறுங்காவியம் எழுதியிருக்கிறார் கவிஞர் காசி பாண்டியன் அவர்கள். தெரியவில்லையா? மூர்த்தீஸ்வரத்தை சேர்ந்த பெரியசாமி தேவரின் மூத்த புதல்வர் காசி பாண்டி. இன்றிலிருந்து அவர் கவிஞர் காசி பாண்டி. அவருடைய இளவல். அவருக்கு 2 தம்பியர்கள். அவர்களின் மூத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் வரலாற்று துறையில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் சமரசம். பேராசிரியர் சமரசம் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா, முதல் இந்திய விடுதலைக்காக நடந்த போராட்டம் இந்த மண்ணிலே தான் நடந்தது. விடுதலைக்கு வித்திட்டவன் பூலித்தேவன். அதை இந்த நாடு மறந்து விட்டது. இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அனைவருமே மறந்து விட்டார்கள். ஆனால் இந்திய நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய பரந்த நிலப்பரப்பில் தென்கோடியிலே வாழ்ந்து கொண்டிருந்த புலித்தேவன் தான் முதல் போரை ஆரம்பித்தான். 1 அல்ல 2 அல்ல, 17 போர்கள் 17 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினான். கிபி 1751ஆம் ஆண்டில் தொடங்கிய போர் கிபி 1767 தான் முடிவுற்றது. அத்தகைய ஒரு போர் வீரன், ஒரு இராணுவ வீரனை இந்த தமிழ் சமுதாயம் மறந்துவிட்டது. அதற்கு முக்கிய காரணம், அவன் மரக்குடியிலே பிறந்தவனா. வந்தேரிகளானவர்கள் இங்கே இந்த தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனாக இவன் இருந்திருந்தால் இன்றைக்கு பெரிய பேர் வாங்கி இருப்பான். கட்டபொம்மனை போலவோ ஏட்டப்பனை போலவோ. ஆனால் இவன் இந்தியாவின் தென்கோடியில், குறிப்பாக கொண்டையங்கோட்டை மறவர்கள் வாழும் திருநெல்வேலி சீமையில் பிறந்த காரணம்தான். அவன் 17 ஆண்டுகள் தொடர்ந்து செய்த போரை அவன் எதுவுமே செய்யவில்லை என்பது போல அவனுக்கு இந்த நாடு, குறிப்பாக தமிழ்நாடு, இவனே சேர்த்து கொண்ட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த கொடுக்கின்ற மரியாதையை கூட இந்த பூலித்தேவனுக்கு இங்கே உள்ள அரசு தர முன்வரவில்லை. அப்படிப்பட்ட பூலித்தேவனை பற்றி ஐயா சமரசம் அவர்கள் தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், பூலித்தேவன் என்று ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்தார்கள். அவருடைய எம்ஃபில் தீசிஸுக்காக இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அது
மன்னிக்கவும் 1985 சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆய்வேடு இன்று புத்தகமாகி இங்கே உங்கள் முன் வெளியிடப்படுகிறது. அதிலே அவர்கள் பூலித்தேவன் 17 ஆண்டுகள் நிகழ்த்திய போர்களை பற்றி எந்தெந்த ஊரிலே எந்தெந்த ஆண்டிலே புலித்தேவன் போர் செய்தான், அதில் எத்தனை வீரர்கள் மறைந்து போனார்கள், அத்தனை பேரும் மரக்குலத்தை சேர்ந்தவர்கள். இறந்தவர்கள் 17,000 போர் வீரர்கள். அந்த 17,000 போர் வீரர்கள் இந்த திருநெல்வேலி சீமையை சேர்ந்த மறவர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இத்தகைய ஒரு பெரிய தியாகத்தை செய்த ஒரு வீரனை, புலித்தேவனை, விடுதலைக்கு வித்திட்ட வீர மறவனை, மாவீரன் புலித்தேவனை இன்று இருக்கின்ற அரசாங்கமும் சரி, இதற்கு முந்தைய அரசாங்கங்களும் சரி, ஏனென்று கூட கேட்கவில்லை. ஏனென்றால் அவன் மறவனாக பிறந்து விட்டான். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சாபக்கேடாகுவான். நீங்கள் இந்த மறவர் குலம் மேலே வர வேண்டும் என்றால் முதலில் நமக்குள் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணுங்கள். இதுபோன்று அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நூல் வெளியிடுங்கள், ஒரு இலக்கிய மன்றத்தை ஏற்படுத்தி அங்கே நம்முடைய மக்களை ஒன்று சேர்த்து நீங்கள் அந்த இலக்கியங்களை படியுங்கள். இலக்கியம் நம்மை திருத்துவதற்கு ஒரு தூண்டுகோலாக. சிலப்பதிகாரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் யார் தெரியுமா? நம்முடைய மரக்குலத்திலே பிறந்த ஒருத்தர். சேர நாட்டை ஆண்ட சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. வலிக்கூட்டு உணவின் வாழ்குடி பிறந்த புலிப்போத்தன்ன புல்லணல் காடை. ஒரு கவிஞன் சொல்றான், குறிஞ்சி நிலத்திலே வாழ்கின்ற ஒரு மறவர் தலைவனை இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்கள் வலிமையை வெளிக்காட்டினால் அது எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை உயர்த்தும் என்று சொல்லும் போது புலிப்போத்தன்ன புல்லணல் காடை. புலிப்போத்துனா வேற ஒண்ணும் இல்லை, ஆண் புலிக்கூத்து. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மறவனும் ஒரு புலிக்குட்டிக்கு சமமானவன். இவனுக்குண்டான வீரம், இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வீர உணர்வு வேற எவனுக்கும் வராது. நான் இந்த இடத்தை உயர்த்தி கூற வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் இதை கூறவில்லை. நாம் இதை ஆண்டாண்டு காலமாக கண்டு வருகிறோம். அரசியல் வாழ்க்கையிலும் சரி, இதுகாலம் நடந்த இந்தியாவில் நடந்த போர்களும் சரி, பஞ்சாபியருக்கு அடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள மறவர் குடியினர் தான் எல்லா விதத்திலும் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி மேலே வந்தவர்கள். இப்படி புலித்தேவனுடைய பெருமை 100-120 பக்கங்களில் ஐயா சமரசம் அவர்கள் தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் புலித்தேவன் என்ற தலைப்பிலே 100-120 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலாக படித்திருக்கிறார். இந்த நூல் அவர் எழுதி
40 வருடங்கள் ஆயிடுச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஃபில் தீசிஸா எழுதினாரு. இத 40 வருஷம் கழிச்சுதான் அதை ஒரு புத்தகமா கொண்டு வந்திருக்க. இவரை விடுங்க, இவருடைய அண்ணன் கவிஞர் காசி பாண்டியன் அவர்கள் சின்ன வயசிலேயே தான் வாழ்ந்த சாயமலை சீமையை பற்றியும் தன்னுடைய தான் பிறந்து வளர்ந்த மூர்த்தீஸ்வரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தை பற்றியும் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற காலத்திலேயே அந்த நினைவுகளை அசை போட்டு சாயமலை சீமை குறுங்காவியம் என்றொரு மரபு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவருடைய கற்பனை பாத்திரங்களாக சங்குத்தேவர், கயற்கொடி, இப்படி இன்னும் ஒரு 10-15 மாந்தர்களை உருவாக்கி 100 பக்கத்திலே ஒரு குறுங்காவியம் படித்திருக்கு. அவர் இப்படியெல்லாம் எழுதக்கூடிய ஒரு கவிஞர் என்பது இந்த நூலை பார்த்த பிறகுதான் நமக்கெல்லாம் தெரியும். இந்த நூலை அவர் எப்போது எழுதினார் தெரியுமா? அவர் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எழுதி முடிச்சார். 1975 எழுதி முடிச்சிட்டார். அப்போ அவருக்கு வயசு 25 வயசு. 25 வயசுல எழுதின ஒரு கவிதை நூலை 75 வயசுலதான் வெளியிடணுங்கிற ஆர்வம் வந்து. ஆனால் இப்போதாவது இதை வெளிக்கொணர்ந்தாரே என்று நாம் அவரை பாராட்டுகிறோம். எனவே அண்ணன் தம்பியர் இந்த இருவரும் இன்னும் இது போன்ற பல நூல்களை நீங்கள் படைக்க வேண்டும். அது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு புகழை சேர்க்கும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதற்காகத்தான் நான் உங்களை எழுதல் கூறுகிறேன். தேவமாரினா உடனே கையில கம்பும் பாடுமாத்தான், அருவாளம் தான் அலைவான் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. இன்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவை இந்த இரு சகோதரர்களும் அவருடைய சமுதாயத்தை சார்ந்த, அவர்கள் வாழுகின்ற சாயமலை சீமையை சார்ந்த பெரியவர்களை அழைத்து, தாய்மார்களை அழைத்து இந்த நூலை வெளியிடார்கள் என்றால் அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவை நீங்கள் கொண்டாட வேண்டும். உங்களுக்கு அது முடியும். அதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் உங்கள்கிட்ட இருக்கு. இதுல நீங்க ஆர்வம் இல்லாம தான் இவ்வளவு நாள் இந்த நூல்களை நீங்க வெளியிடாம இருந்திருக்கீங்க. இந்த புலித்தேவனை பற்றி அவனை எதிர்த்து போரிட்ட ஒரு ஆங்கில தளபதி சொல்றான், நெற்கட்டான் செவல் எனும் பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் அஞ்சா நெஞ்சம் படைத்தவன். யார் சொல்றா? இங்க உள்ளவன் சொல்லல. அன்னைக்கு நடந்த போர்ல இவனை எதிர்த்து போரிட்ட ஒரு ஆங்கில தளபதி கூறுகின்றான், இவனோடு போர் செய்தவன், அஞ்சா நெஞ்சம் படைத்தவன், போர் பயிற்சியில் சிறந்தவன், வீரர்களை வழி நடத்துவதில் வல்லவன், 1000 வீரர் எதிர்த்து போரிட்டாலும் பல மணி நேரம் அயராமல் களத்து நின்று போரிடும் வல்லமை பெற்றவன். இது ஒண்ணு போதும் நமக்கு. பூலித்தேவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்கார அப்படிங்கிறதுக்கு. நல்ல உயரமாக வலிமையான தோள்களுடன் காணப்பட்டார்.
சாமுத்திரிகா லட்சணம் ஒரு வீர ஆண்மகனுக்கான தகுதியாக கூறும் அத்தனை குணங்களுடன் இவன் காணப்பட்டான். களக்காட்டில் ஏற்பட்ட போரில் வெற்றி பெற்ற பூலித்தேவனின் வீரத்தை பறைசாற்றியது. களக்காட்டில் ஏற்பட்ட வெற்றி பூலித்தேவனின் வீரத்தை பறைசாற்றியது. திருநெல்வேலியில் அச்சமயத்தில் நிலவளத்திலும் செல்வத்திலும் சிறந்ததாக இருந்தது சிவகிரி பாளையம். உங்களுக்கு தெரியும், சிவகிரின்னு வடக்க ஒரு ஊருக்கு, அது அந்த காலத்துல ஒரு பாளையத்தின் தலைநகராக இருந்தது. அந்த பாளையத்தில் இருந்து ஆண்டவர்களும் மறவர்கள்தான். அவர்களை வன்னிய மறவர்கள் என்று அழைத்தனர். அவர்கள் இங்கிருந்த எல்லா பாளையக்காரர்களை விடவும் செல்வாக்குடனும் நல்ல வளமான பகுதியையும் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் திருநெல்வேலியில் அச்சமயத்தில் நிலவளத்திலும் செல்வத்திலும் சிறந்ததாக இருந்த சிவகிரி பாளையம், ஆனால் ராஜதந்திரத்திலும் வீரத்திலும் மேல் படாகை பாளையங்களில் பூலித்தேவரே சிறந்து விளங்கினார். அவர் எவ்வளவோ வசதி வாய்ப்போடு இருந்தாரு, ஆனா ராஜதந்திரம் வீரம்னு சொல்லணும்னா அது பூலித்தேவன் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரன், ஒரு சிறந்த நிர்வாகி, ஒரு சிறந்த பாளைய தலைவன் வாழ்ந்த இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோனான பூலித்தேவன் விட்டு சென்ற பெருமையை நாம் பாதுகாக்க வேண்டும். அவன் வழியிலே சென்று அவன் காட்டிய வீர தீரத்தை காட்டி நம்முடைய இனத்திலும் பெரிய தலைவர்கள் வர வேண்டும். இங்கு ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கிறார். அவரும் நம்முடைய சாயமலை சீமையை சேர்ந்தவர்கள் தான். தம்பி ராஜேந்திரன் அவர்களை போல அரசியலிலே நீங்கள் இருங்கள். அரசு அதிகாரிகளாக செல்லுங்கள். சிறந்த முறையிலே நம்முடைய குழந்தைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல பணியிலே அவர்களை நிமிர்த்துங்கள். இந்த இரண்டு அண்ணன் தம்பியரும் கவிஞர் காசி பாண்டியன், பேராசிரியர் சமரசம், இருவரும் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை நன்முறையிலே படிக்க வைத்து இன்றைக்கு அவர்கள் நல்ல பணியிலே இருக்கிறார்கள். அதுபோன்று இந்த சமுதாயத்திலே இருக்கிற அனைவரும் ஒரு நல்ல சமுதாய சிற்பிகளாக வளர்ந்து உங்கள் வாரிசுகளையும் வளர்த்து விட வேண்டும் என்று உங்களை பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். கேள்விப்பட்டிருப்பீர்கள், மொழி ஞாயிறு பாவாணர் என்று கேள்விப்பட்டீர்களா? அவர் இந்த பனவடலி சத்திரத்தை சேர்ந்தார். முத்துச்சாமி தேவர், வள்ளியம்மாள் இருவருடைய பேரன். யாரு? முத்துச்சாமி தேவர், வள்ளியம்மாள் ஆகிய இருவருடைய பேரன். பாவாணர். அந்த பாவாணருக்கு தமிழ்நாட்டிலே மாவட்டம் தோறும் கோட்டம் அமைத்திருக்கிறார்கள். ஏன் நாம் இந்த சாயமலை சீமையிலே அவருக்கு ஒரு கோட்டம் அமைத்தால் என்ன? நீங்கள் எல்லாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும்.
அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய தமிழறிஞர், இவனை முன்னுக்கு வரக்கூடாது என்று இவரோடு பணி செய்த மற்ற இனத்தவர்கள் எல்லாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. பாவாணருடைய புகழ வெளியில விட்டுறக்கூடாது, இவன் பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி மேல வந்து அவருக்குன்னு ஒரு துறை, அகர முதலி அப்படிங்கிற பெயர்ல ஆங்கிலத்துல டைரக்டர் ஆஃப் எட்டிமாலஜி அப்படிங்கிற ஒரு துறையை பாவாணருக்காகவே தோற்றுவித்து அதிலே 2-3 ஆண்டுகள் அவர் பணியாற்றினார். இறுதியில் அவர் இறந்து போனார். அந்த பாவாணருக்கு இந்த பனவடிலி சத்திரத்தில் ஒரு பாவாணர் கோட்டம் அமைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக அமைய வேண்டும். அரசெல்லாம் பணம் கொடுப்பான்னு நீங்க எதிர்பார்த்திருக்காதீங்க. அடியை உங்கள் முன்னால் பணிவோடு கூறிக்கொள்வது, அந்த கோட்டம் வருவதற்காக நான் இப்போதே 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்குகிறேன். இதுபோன்று நீங்கள் அனைவரும் முன்வந்து ஒரு பொறுப்பான ஒருத்தரிடம் அந்த பணியை ஒப்படைத்து அடுத்த கூட்டம் இதே அரங்கில் பாவாணர் கோட்டம் சிறப்பு விழாவுக்கு ஆன கூட்டமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.